வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இன்று எடுத்துரைத்தார். திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்தை அடுத்து தண்டவாள சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் வரும் 16ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே. நேரு தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்திருப்பதால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாநிலங்களவைக்கு 4 உறுப்பினர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா, வழக்கறிஞர் உஜ்வல் நிகாம், சமூக ஆர்வலர் திரு சதானந்தன் மாஸ்டர், வரலாற்றுத்துறை நிபுணர் டாக்டர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இந்தியாவில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்து பேசினார். 3 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்ற அவர் தமது சமூக வலைதள பதிவில் கிழக்கு நோக்கிய இந்தியாவின் கொள்கையில் சிங்கப்பூர் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். 2ஆம் கட்டமாக சீனா செல்லும் அவர் தியான்ஜினில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உடற்பயிற்சி மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சைக்கிள் பயணம் உதவிகரமாக இருப்பதாக மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். குஜராத் காந்தி நகரில் ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையான திறன்மிகு இந்தியா இயக்கத்தின் கீழ் ஞாயிறு தோறும் சைக்கிள் பேரணி நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நாளை தொடங்குகின்றனர். இதுகுறித்து சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், இந்திய நேரப்படி நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கான பயணத்தை தொடங்கும் விண்வெளி வீரர்கள் செவ்வாய் பிற்பகல் 3 மணிக்கு புவியை வந்தடைவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆக்சியம் 4 ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் புளோரிடா கென்னடி விண்வெளி தளத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த ஜூன் 26ஆம் தேதி சென்றடைந்தனர். இந்த பயணத்தில் குரூப் கேப்டன் சுக்லா 7 ஆய்வுகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் இன்று அதிகாலை திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு தீ விபத்துக்குள்ளானதில் 4 பெட்டிகள் சேதமடைந்தன. தீயணைப்பு படையினர் 6 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து தண்டவாள சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக அவ்வழியாக செல்லும் சென்னை சென்ட்ரல், கோவை சதாப்தி விரைவு ரயில் உட்பட 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் 6 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெங்களூரு, கேரளா, கோவை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் காட்பாடி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் பேருந்துகள் மூலம் கட்டணமின்றி அழைத்து செல்லப்படுகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவசர உதவி மையம் அமைக்கப்பட்டிருப்பதோடு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தை மாநில அமைச்சர் திரு நாசர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இன்று காலை யூஓசிஎஸ்லிருந்து கிளம்பி வருகின்ற ஆயில் நிலையத்தை சென்ற வேகம் எதிர்பாராத விதமாக இன்ஜின் பக்கத்தில் இருக்கிற 2 போட்டியும் இருந்துச்சு. அருகாமையில் இருக்கின்ற இருளக்கானை மக்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கேற்றவரை மேலும் மருத்துவமனையெல்லாம் அலர்ட்டான முறையில் அனைத்து மருத்துவ அதிகாரிகளாம் வர வைத்து இந்த பகுதியில் போக்குவரத்துக்கெல்லாம் எந்த விதமான இடையூறாத அளவுக்கு அனைத்து பணிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு மகளிர் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இருந்து சென்னை, கோவைக்கு குளிர்சாதன பேருந்து சேவைகளையும் மகளிருக்கான நகர பேருந்துகளையும் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பள்ளி, கல்லூரி மாணாக்கரின் கற்றல் திறனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் வரும் 16ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே. நேரு தெரிவித்துள்ளார்.
திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து அடிப்படை வசதிகளும் இம்முனையத்தில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பேருந்து முனையம் செயல்பாட்டிற்கு வந்த சில நாட்களிலேயே அனைத்து வணிக நிறுவனங்களும் செயல்படும் என கூறினார். தனியார் பேருந்துகள் விருப்பப்பட்டால் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கலாம் என்று தெரிவித்த அவர் சத்திரம் பேருந்து நிலையம், மத்தியம் பேருந்து நிலையம் வழக்கம் போல் செயல்படும் என்று கூறினார். தமிழகத்தில் இதுவரை 3325 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசியாவிலேயே மிக உயரமான 186 அடி உயர முருகன் சிலை திண்டல் முருகன் கோவிலில் அமைக்கப்பட இருப்பதாக கூறினார். முன்னதாக திண்டல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருந்து மலைக்கோவிலுக்கு படிக்கட்டுகள் அமைக்கும் பணியை அமைச்சர் பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு பொதுப்பிரிவு மாணாக்கருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 445 அரசு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் படிப்புகளுக்கு கடந்த 7ஆம் தேதி தொடங்கி அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளி, விளையாட்டு பிரிவினர், ராணுவ வீரர்களின் வாரிசுகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவு மாணாக்கருக்கான கலந்தாய்வு கடந்த 11ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் நாளை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. இதனிடையே கால்நடை மருத்துவம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட இளநிலை கால்நடை மருத்துவ தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் பதூர் ஊராட்சி ஒன்றியம் வாராப்பூரில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசின் திட்டங்கள் குறித்த சிறப்பு முகாம்களை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரிய கருப்பன் தொடங்கி வைக்க இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் மக்களின் குறைகளை நேரடியாக வந்து அவர்கள் மனுக்கள் கொடுத்து அங்கே எதெல்லாம் தீர்க்க முடியுமோ அதை தீர்க்கிற மாதிரியான திட்டமாகும். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை ஜூலை 15 துவங்கி அக்டோபர் 17 வரை 215 முகாம்கள் நம்ம திட்டமிட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 6 கேம்ப் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி போட்டிருக்கோம். காங்கேசன்துறை கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களது ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த மீனவர்கள் விசாரணைக்காக காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்திருப்பதால் கடந்த 29ஆம் தேதி முதல் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 22,500 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 22,000 கன அடி தண்ணீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாகும். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக குறைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது வினாடிக்கு 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதனிடையே கடந்த 19 நாட்களாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவிகளில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பரிசல் இயக்க மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருவதால் பரிசல் இயக்குவது தாமதமாகி வருகிறது. இதனிடையே பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் செல்லும் ரோப்கார் சேவை வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக வரும் 15ஆம் தேதி முதல் 31 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸில் இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய 3ஆம் நாள் ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து தனது 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 2 ரன் எடுத்திருந்தது. இரு அணிகளும் முதல் இன்னிங்ஸில் 387 ரன் எடுத்துள்ளன. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இத்தாலியின் சின்னர் ஸ்பெயினின் கார்லஸ் அல்காரஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இன்று எடுத்துரைத்தார். திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்தை அடுத்து தண்டவாள சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் வரும் 16ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்திருப்பதால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது.